வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஜூஸை நீங்க வீட்டிலேயே செஞ்சு குடிச்சீங்கன்னு வச்சீங்களேன், உங்க கல்லீரல், குடல் இங்கெல்லாம் இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி உங்க கல்லீரலும் குடலும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க மருத்துவர்கிட்ட அடிக்கடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஒட்டுமொத்த உடம்புமே சுறுசுறுப்பாயிடும். இந்த இயற்கையான பானம் இன்னும் பல நன்மைகளை நமக்கு கொடுக்குது. முதல்ல இதுக்கு நான் ஒரு கேரட்டை எடுத்துக்கிறேன். இதோட மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் நறுக்கிட்டு தோல் பகுதியையும் நீக்கிட்டு சின்ன சின்னதா நறுக்கிக்க போறேன். இந்த கேரட்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம், விட்டமின் ஏ, B6, K1 இதெல்லாம் இருக்கு. கேரட் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கும், கண் பார்வையை கூர்மையாக்கும், நமக்கு ஒரு விதமான ஆற்றலை கொடுக்கும், எலும்புகளை உறுதியாக்கும், ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுறதால இதய பிரச்சனை, ரத்த கொழுப்பு இதெல்லாம் நமக்கு வராம பாதுகாக்குது. கேரட் இனிப்பா இருந்தா கூட சக்கரை நோய் உள்ளவங்க கூட அளவோட இதை எடுத்துக்கலாம். இதுல கலோரிகள் ரொம்ப குறைவுங்க. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கேரட்டை சாப்பிட்றது நல்லது. நம்ம உடம்புல புற்றுநோய் உருவாகிறத ஆரம்பத்திலேயே தடுக்கிற தன்மை இந்த கேரட்டுக்கு இருக்கு. அதுவும் புற்றுநோய் வந்தவங்களுக்கு ஹீமோதெரபி கொடுப்பாங்க. இதனால வர பக்க விளைவை குறைக்கிறதுக்கு வெறும் கேரட்டை மட்டும் ஜூஸ் ஆக்கி 48 நாள் தொடர்ந்து குடிக்கலாம். சருமம் வறண்டு போறது, சருமத்தில் அரிப்பு இதெல்லாத்தையும் போக்கி சருமத்தையும் பளபளக்க வைக்கும். இது உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சிடும். குடல்ல புண்ணு வந்தா அதை குணமாக்கும். வாயு தொல்லையால அவஸ்தப்படுறவங்க, பசியே இல்லைன்னு புலம்புறவங்க எல்லாம் இந்த கேரட்டை எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை சாப்பிட்டாலே சிறுநீர் கொஞ்சம் அதிகமா போகும். சிறுநீர் போறப்ப உண்டாகிற எரிச்சல், அங்க உண்டாகிற புண்ணு இது எல்லாத்தையும் குணமாக்கும். அடுத்ததுன்னா ஒரு தக்காளியை எடுத்து சின்ன சின்னதா நறுக்கிக்கிறேங்க. தக்காளியில் இருக்கிற லைக்கோபின் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சியையும் இது கொடுக்குது. இதுல இருக்கிற விட்டமின் ஏ, இரும்புச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை செய்யுது. நம்ம உடம்புல ஓடுற ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்துது. இதுல இருக்கிற லைக்கோபின் பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவுது. நம்ம நரம்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பொட்டாசியத்தோட பங்கு ரொம்ப அதிகங்க. ஒரு மிக்சி ஜார்ல நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதா நறுக்கி இதுல சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணிய இதுல விட்டுக்கணும். கோடை காலமா இருக்கிறதுனால குளுமையான பானை தண்ணீரை கூட நீங்க இதுக்கு பயன்படுத்தலாம். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கணுங்க. அரைச்சதை அப்படியே வடிகட்டாம ஒரு கிளாஸ்ல மாத்திக்கிங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறை நாம இதுல சேர்த்துக்க போறோம். கேரட்டு சாரோட எலுமிச்சை சாறு சேர்ந்ததுன்னா பித்தத்தால வர பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். உடல் எடை அதிகமா உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க, சக்கரை நோய் உள்ளவங்கெல்லாம் இந்த எலுமிச்சையை எடுத்துக்கலாம். வயிற்று வலி, வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் இது எல்லாத்தையும் இது போக்கக்கூடியது. உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும், சிறுநீரில் போறப்ப உள்ள அடைப்பை நீக்கும், வாந்தி, வாய் நாற்றம் இது எல்லாத்தையும் தடுக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனையும் இதுல சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து குடிக்க வேண்டியது தாங்க. முக்கியமான விஷயம், இதை வடிகட்டாம அப்படியே குடிக்கணும். அப்பதான் இதோட பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, இந்த ஜூஸை தயாரிச்ச 15 நிமிஷத்துக்குள்ள குடிச்சிடணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு இதை குடிச்சிங்கன்னா இதனால எந்த பயனும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஜூஸை காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். இந்த ஜூஸ் குடிச்ச ஒரு அரை மணி நேரத்துக்கு எதையும் நீங்க சாப்பிடக்கூடாது. வாரம் ஒரு நாள் இது போல செஞ்சு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. உங்க குடல், கல்லீரல் மட்டும் இல்லைங்க, உங்க ஒட்டுமொத்த உடம்புமே ஆரோக்கியமா இருக்கும். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.